அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கதிகலங்க வைத்த ஈரானின் புரட்சி படை. அதாவது ஈரானுடைய புரட்சி படை இப்போது அதிரடியான முறையில் இறங்கி அனைத்து அமெரிக்கா தூதரங்களையும் அடித்து உடைத்துக் கொண்டிருக்கிறது குறிவைத்து. அதற்கு முன்பாக சத்தியகரங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் போடக்கூடிய செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது அமெரிக்காவுடைய ராணுவத்தை தொடர்ந்து தாக்கி வருகிறது ஈரானுடைய புரட்சி படை. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஈரான் இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையிலே தன்னுடைய யுத்தத்தை கையில் எடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு வித்தியாசம் என்றால், அமெரிக்கா தூதரகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, சவுதி ரியாத்தாக இருக்கட்டும், அதே போன்று துபாயாக இருக்கட்டும், இப்படி நாடுகளிலே அமெரிக்கா தூதரகத்தை துல்லியமாக முறையிலே குறிவைத்து தாக்கியது. இதை கண்டு அலரும் அமெரிக்கா மக்கள். அமெரிக்கா மக்கள் ட்ரம்மை எதிர்த்து பேசாத மக்கள் இப்ப என்ன செய்யறாங்க? ட்ரம்மால அமெரிக்கா தூதரகத்தையே காப்பாற்ற முடியலையே, அப்ப நம்ம எப்படி இந்த ட்ரம்முக்காவது பாதுகாக்க போகிறார் என்று அமெரிக்காவை சார்ந்த ட்ரம்மின் ஆதரவாளர்கள் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்மின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் மாறிவிட்டார்கள். அதாவது ஈரான் இந்த அளவுக்கு ஒரு துணுக்கமான முறையில அவர்கள் ஒரு புரட்சி செய்வாங்கன்னு நினைச்சுக்க பார்க்கலைங்க. துல்லியமான முறையில எங்கெல்லாம் அமெரிக்க தூதரகம் இருக்கிறதோ அங்க போய் ஒரே அடிதான் ஸ்பாட்ல அடிக்கிறாங்க. ஈரான் கதிகலங்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தொடர்ந்து அடி நினைச்சிருப்பாங்க. தெரியாம கையை வச்சிட்டோமோ, இவங்க அடிச்சா ஓடிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நம்மளை விட பல முறை எதிர்த்து அடிக்கிறாங்களே. இந்த அளவிற்கு இன்றைக்கு ஈரான் நுணுக்கமான முறையிலே தன்னுடைய போர் யுத்தியை கையில் எடுத்திருக்கிறது. ஒரு புறத்தில் அமெரிக்காவும் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேலின் மூலம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி தரும் விதமாக இவர்கள் கூட்டோடு வரக்கூடிய கழுதையின் கூட்டம் சிங்கம் சிங்களாக வரும் என்ற அடிப்படையிலே சிங்களாக வந்து அனைவரையும் கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஏற்படக்கூடிய இந்த விபத்துகளை பார்த்து அமெரிக்கா மக்கள் அலறுகிறார்கள். இஸ்ரேல் உள்ள மக்கள் அந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு குடிபெறக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இஸ்ரேலுடைய சித்தாந்தம் இருக்கிறது. ஈரான் இன்றைக்கு அனைவரையும் அலற வைத்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஈரான் ராணுவம் சொல்லிவிட்டது, இனி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவும் எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்காவுக்கு மரண அடி இருக்கும் என்று ஈரான் அரசால் கூறப்பட்டிருக்கிறது.